சேனல். இந்த ஏஜே ஏவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேங்கோ ஸ்வீட் ரப்பர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழுத்த மேங்கோவை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தாவே வந்துடும் ஈஸியாக. நான் வந்து 2 பழம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். வெறும் மேங்கோ மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வேறு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 1/2 கப் இருந்தால் போதும். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போது நம்ம ஒரு பேனில் நம்ம அரைச்ச மேங்கோ இதை போட்டுடலாம். அது கூட இந்த சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் நமக்கு திக்காகிறதுக்கு. நல்லா திக்காகணும். கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ எல்லோவாக இருக்கிறது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வேண்டாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் தண்ணி ஊற்றணும்னா அரைக்கும் போது பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. எவ்வளோ இருந்தது பாருங்கள், எவ்வளோ ஆயிடுச்சுங்க. ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துடுச்சு லைட்டாக. இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது மேலே இது வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பிளேட் ஃபுல்லாக. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி இது. மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்த்துடுங்க.
சக்கரை மேங்கோ இருந்தால் போதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஈக்குவலாக அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போது இதை வந்து நம்ம வெயிலில் ஒரு 3 நாளைக்கு காய வைக்கணும். நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள் 3 நாள் கழித்து எப்படி ஆயிடுச்சுன்னு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம மெதுவாக எடுத்துடலாம். கத்தியில் நம்ம நெய் அப்ளை பண்ணனால ஈஸியாக வந்துடும். சும்மா நம்ம கத்தி வச்சு எடுத்தாவே ஈஸியாக வந்துடும், அது ஒட்டாது. பாருங்க அப்படியே வந்துருச்சு, ஃபுல்லாகவே ரப்பர் மாதிரி. பாருங்க எங்கேயும் ஒட்டவே இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயராக கட் பண்ணுறேன். லீவில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப. கட் பண்ணியாச்சு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ ஸ்வீட் ரப்பர் மாதிரி இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.